ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். தேவையான அளவு அரிசி, எங்கள் வீட்டுக்கு தேவைக்கு ஏற்ப 2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கிய தக்காளி, 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, கரக்கரன்னு அரைச்சிட்டு வந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடி பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை, பொடி பொடியாக நறுக்கிய புதினா தழை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். எந்த டம்ளரால நம்ம அரிசி அளந்து வச்சிருக்கோமோ அந்த டம்ளரால நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்ற போறோம்னு பார்த்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம், மெயினான பொருளை பார்க்கலையே. இப்போ அந்த மெயினான பொருள் சிக்கன் தான். வாங்க, சிக்கன் 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கலாம். கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். வாங்க என் கூடயே சேர்ந்து சமைங்க. வாங்க நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே சிக்கன் எண்ணெய் விடும், ரொம்ப எண்ணெய் விட வேணாம். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, பிரியாணி இலை, ஸ்டாரு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் குக்கர் நெய்யில் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நான் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அத்தனையும் போட வேணாம். உங்கள் சிக்கனுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெங்காயம் போட்டால் ரொம்ப இனிச்சு போயிருக்கும். பட்டை இதெல்லாம் வதங்கிருச்சு. 2 கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கிட்டேன் என் கையால். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் 2 கைப்பிடி போட்டுக்கிட்டேன். தக்காளி 1 கைப்பிடி போட்டுக்கிட்டேன். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்குற ஸ்டேஜில் இப்போ அரிசியில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நம்ம எடுத்தோடனே பிரியாணிக்கெல்லாம் உடனே அரிசியில் தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேணாம். வதக்கிறப்ப மட்டும் அரிசியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பிரியாணிக்கு எப்போதும் நல்லா வதங்கி மசாலாலாம் இறங்குனதுக்கப்புறம் தான் செய்யணும். வதங்க தான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி வெங்காயம் பட்டை கிராம்பு இதெல்லாம் நல்லா எந்த அளவுக்கு நம்ம வதக்கி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியும் டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் இப்போ 2 பச்சை மிளகாய் போடுறேன். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுறதோ அத்தனை பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகா அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் வேற போடுறோம். அதனால காரம் உங்கள் வீட்டுக்கு எப்படி காரம் சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். நான் வீட்லேயே ரெடி பண்ணுறது தான், கடையிலலாம் வாங்குறது கிடையாது.
இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குனதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடியும் புதினா ஒரு கைப்பிடியும் போட்டிருக்கிறோம். நல்லா வதங்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பொதுவாகவே பிரியாணிக்கு புதினாவும் மல்லித்தழை இருந்தால் ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா ஒரு வாசனத்தை தூக்கி தரும். இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கனை போட்டுடலாம். போட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். சிக்கன் ரொம்ப வேகல் தாங்காது, போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ சிக்கனுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். புளிக்காத தயிர் போட்டுக்கோங்க, புளிச்ச தயிர் வேண்டாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு வாட்டி கிளறி விட்டாச்சு. இதுவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மூடி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சிக்கனே தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பிரியாணிக்கு எப்போதும் கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. கூடவோ குறைச்சோ தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம பிரியாணிக்கு கரெக்டான அளவு தண்ணி, அதே மாதிரி நம்ம வதக்குற மெத்தடு, கரெக்டான உப்பு காரம் நம்ம வீட்டுக்கு தேவையான. இப்போ சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றதுனால ரொம்ப காரம் கம்மியாகவே போடுங்க. அப்போ தான் நம்ம வீட்டிலையே செஞ்சு சின்ன குழந்தைங்களை கொடுக்கலாம். எங்கள் பாப்பா காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவா, அதனால நான் காரத்தை ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுப்பேன். எங்களுக்கு அப்படியே பழகி போச்சு. எங்கள் பாப்பா விரும்பி சாப்பிடுவா, அதனால கொஞ்சம் காரத்தை நான் கம்மி பண்ணி தான் போடுவேன். மேக்சிமம் கடையில் வாங்கி தராதிங்க, வீட்டில் செஞ்சு தாங்க. இங்கே பாருங்க, தண்ணி நல்லா பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி எந்த டம்ளரால் அளந்து வச்சுருக்கோமோ அந்த டம்ளரால் தண்ணி அளந்து ஊற்றுவோம். இப்போ இதால் நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ ஒரு கிளாஸுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுக்கணும். நம்ம சாப்பாட்டுக்குன்னா வெள்ளை ரைஸுக்குன்னா 3 டம்ளர் ஊற்றுவேன். இப்போ நம்ம பிரியாணிக்குனால இதால் 2 கிளாஸு நான் அரிசி எடுத்திருக்கனால அப்போ 1 கிளாஸுக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பேன். அதே மாதிரி இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏற்கனவே நான் அளந்து ரெடியாக வச்சுருக்கிறேன் 4 டம்ளர் கிளாஸ் தண்ணி. இப்போ இந்த சிக்கனில் கொட்டிக்கலாம், ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா சிக்கனுக்கு மட்டும்தான் நான் உப்பு போட்டிருந்தேன், இன்னும் பிரியாணிக்கு போடலை.
உப்பு மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து போடணும். ஏன்னா சிக்கன் வந்து அதிக உப்பு எடுத்துரும். அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு சேருங்க. இப்போ மூடி வச்சு தண்ணி கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தண்ணி கொதிச்சிருச்சா இல்லையான்னு. நல்லாவே கொதிச்சிருக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டிட்டு, தட்டை வச்சு வடிகட்டிட்டு இல்லை சல்லடை வச்சு வடிகட்டிட்டு அரிசியை போடுங்க. இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கூட குறைச்சி இருந்துச்சுன்னா இதிலே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் போட்டு சிம்மில் வச்சு தம் பண்ணி இறக்கிடலாம். போட்டாச்சு, குக்கர் மூடி போட்டாச்சு. இப்போ விசில் போட்டுடலாம். இப்போ ஒரு விசிலும் 5 நிமிஷம் சிம்முலையும் வச்சு இறக்கிருங்க. இறக்குனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி பிரியாணி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பிரியாணி 2 விசில் விட்டு விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பரா வந்திருக்கு. இங்க பாருங்க, அப்படியே பூ போல வந்திருக்கு. சிக்கன் பீஸ் நல்லாவே வெந்திருக்கு. இங்க பாருங்க, ரைஸும் நல்லா மலர்ந்து வந்திருக்கு. விரச்சிக்கா இல்லை, விரப்பா இல்லை, நல்லா பூ போல மலர்ந்து வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டலை.